அண்மைச் செய்தி. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மருத்துவர்களுடைய போராட்டம் ஒரு மாதமாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டு இன்றோடு ஒரு மாதம் நிறைவடைந்த நிலையில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே சிபிஐ தரப்பிலிருந்து அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்று மமதா பானர்ஜி அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சிபிஐயினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இதுவரை என்ன விசாரணை நடைபெற்றுள்ளது, என்ன விவரங்கள் தெரிய வந்துள்ளன, மேற்கொண்டு என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை சிபிஐ செய்தி அறிக்கையாக உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அறிக்கை விவரங்களைத்தான் தற்போது தலைமை நீதிபதி அமர்வு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் மரணமடைந்தது எப்போது, அது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டது எப்போது போன்ற விஷயங்களை எல்லாம் தற்போது தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்வதிலே தாமதம் ஏற்பட்டது, பெற்றோருக்கு சரியாக தகவல் கொடுக்கப்படவில்லை, தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டன என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வரும் நிலையில்தான் தற்போது எப்போது பெண் மருத்துவர் உயிரிழந்தார், எத்தனை மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது, இரண்டுக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விசாரணை செய்து வருகிறது. இதற்கிடையே மேற்கு வங்க அரசு சார்பாக ஆஜராகும் மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் கடந்த ஒரு மாதமாக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திலே 23 நோயாளிகள் ஆர்ஜிகர் மருத்துவமனையிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார். அதாவது மருத்துவர்கள் போராட்டம் பல்வேறு நோயாளிகள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்துள்ளது என்கிற வகையிலே அவர் தகவலை உச்சநீதிமன்றத்திலே அளித்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் தற்போது சிபிஐ அளித்துள்ள தகவல் அறிக்கை மற்றும் பிற விவரங்கள் ஒவ்வொன்றாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றத்திலே இந்த அரசியல் ரீதியாக மிகவும் பரபரப்பாக உள்ள வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கார்த்திகா, மருத்துவர்களுடைய போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால 23 நோயாளிகள் உயிரிழந்திருப்பதாக மேற்கு வங்க அரசு தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் இந்த வழக்கில் எப்படி இருக்கும்? உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இது குறித்து என்ன கருத்துன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க? இதற்கு முந்தைய விசாரணைகளிலே மருத்துவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. மருத்துவர்களையோ அல்லது போராட்டத்தில் ஈடுபடும் பிற நபர்களையோ மேற்கு வங்க அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் உரிமைப்படி அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்திருந்தது. ஆகவேதான் அந்த வகையிலே தற்போது போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவும், போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே 23 நோயாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் கபில் சிபல் தெரிவித்திருக்கிறார். அதாவது மருத்துவர்கள் இப்படி போராட்டம் நடத்தக்கூடாது, அவர்கள் தங்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என மேற்கு வங்க அரசு வலியுறுத்தி வருகிறது. அதற்கு ஆதரவளிக்கும் விதமாக இந்த புள்ளி விவரங்களை கபில் சிபல் உச்சநீதிமன்ற தலைமை அமர்வு முன் வைத்திருக்கிறார். தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே மருத்துவர்கள் தங்கள் பணிக்கு திரும்பலாம் என்பதையும் தெரிவித்திருந்தது. மருத்துவர்கள் தங்கள் பணிக்கு திரும்பலாம், உங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது, அப்படி எடுக்கப்பட்டால் நீங்கள் எங்களை அணுகலாம் எனவும் தெரிவித்திருந்தது. அதாவது மருத்துவர்களை இடமாற்றம் செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கு வங்க அரசு எடுப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்திலேதான் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருந்தது. ஆகவே அதன் தொடர்ச்சியாக தற்போது 23 நோயாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை கபில் சிபல் தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்திலே இதுவரை கண்டறிந்த விஷயங்கள் என்ன என்பதை எல்லாம் சிபிஐ முன்னெடுத்து வைத்திருக்கிறது. இந்த வழக்கிலே இதுவரை சஞ்சய் ராய் என்கிற ஒரே ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேறு எந்த கைதும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த மருத்துவமனையிலே நடைபெற்ற ஊழல் புகார்கள் தொடர்பாக சிபிஐ தனியாக ஒரு விசாரணை நடத்தி வருகிறது. அதிலேதான் மருத்துவர் உயிரிழந்த போது அப்போது தலைமை அதிகாரியாக இருந்தவர் கைது செய்யப்பட்டு அவருடன் இருந்த மற்றவர்களும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணை தனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணை தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.